ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஃபைட் ஃபார் மை வே சீரிஸோட 11வது எபிசோட தான் பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல பார்த்த மாதிரியே யாராவும் டாக்மேனும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்மேன் அவளை பார்த்து நான் உன்னை லவ் பண்றேன், இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் டேட் பண்ணலாமான்னு கேட்க அவளும் சரின்னு சொல்றா. அதுக்கப்புறமா நான் உன்னை கிஸ் பண்ணலாமான்னு கேட்க அவளும் சரின்னு சொல்ல இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் பீச்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாக்மேன் பக்கத்துல எல்லாரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்கதை பார்த்து இவங்க எதுக்காக இப்படி பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க, யாராவும் நீ இப்போ எதுக்கு கோவமா பேசிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இருக்கா. அதை கேட்டு அவனும் நான் இவ்வளவு நேரமா உன்னோட உதட்ட தான் பார்த்துட்டு இருந்தேன், இப்பதான் சுத்தி முத்தி என்ன நடக்குதுன்றதை கவனிக்கிறேன்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து இங்க பாரு, நம்ம 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இனிமே நீ எந்த பையனை பத்தியுமே யோசிக்க கூடாது, குறிப்பா உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் பத்தியும் உன்னோட கையை உடைச்சாலும் அவனை பத்தி யோசிக்கவே கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்க. யாரா நீ சரியான முட்டாள் தான், என்னோட கையை உடைச்சதும் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்வும் நீ தான், ஆனா நீ என்ன சின்ன வயசுல இருந்து பெருசா கண்டுக்கவே மாட்ட, என் தலையில இருக்க பிம்பிள் மாதிரி அப்பப்போ வருவ அப்பப்போ போயிடுவேன்னு சொல்லி கேட்டிருக்கா. அதை கேட்ட டாக்மேனும் நீ எதுக்காக என்ன கிஸ் பண்ண ட்ரை பண்ணவே இல்லை, நீ மட்டும் அப்படி பண்ணனா நான் உடனே ஓகே சொல்லிடுவேன்னு சொல்லி கேட்டிருக்கான். இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் அந்த பீச்ல தூரமா உட்காந்து இவங்களோட ஹவுஸ் ஓனரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க, டாக்மேனோட வாத்தியாரும் அங்க நின்று பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா டாக்மேனோட வாத்தியார் அந்த ஹவுஸ் ஓனர் பக்கத்துல வந்து உட்கார, அந்த ஹவுஸ் ஓனரும் இந்த பட்டாசு எல்லாம் நான் சொல்ற பக்கமா பார்த்து வெடிக்கிறியான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயே இந்த சீன் கட் ஆகுது. இதுக்கு அடுத்த சீன்ல டாக்மேனும் ஜூமேனும் அவங்களோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பெரிய டெம்போல நிறைய பொருள்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. எங்க வீட்டு பக்கத்துல இருந்த ஒரு போர்ஷன்ல யாரோ குடி வராங்க போல. அந்த பொருள்லாம் பார்த்துட்டு இந்த பொருள் எல்லாம் இங்க இருக்கிற வீடுகள்ல வைக்க முடியாது, கண்டிப்பா இவங்க பணக்காரங்களா தான் இருக்கணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இது ஒரு பொண்ணா இருக்குமோன்னு சொல்லி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல யாரா கண்ணாடி முன்னாடி நின்று மேக்கப் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க, சியோல்கியும் நீ அப்படி எங்க தான் போறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா. இவளும் நான் குப்பை போட போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சியோல்கி அடிப்பாவி குப்பை போடுறதுக்கா இப்பெல்லாம் மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்து இவங்க 2 பேரும் டாக்மேன் ஜூமேன் இருக்கிற இடத்துக்கு வராங்க. அப்போ யாரா சட்டையெல்லாம் மடிச்சு கட்டிட்டு ஒரு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருக்க. ஜூமேன் அவளை பார்த்து நீ என்ன துணி ஏதாச்சும் துவச்சிட்டு இருந்தியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ டாக்மேன் அவ சட்டையை இடுப்புல மடிச்சிட்டு இருந்ததை பார்த்து நீ எதுக்காக இப்படி இடுப்பு தெரியுற மாதிரி சட்டையை கட்டிட்டு இருக்க, ஒழுங்கா ட்ரெஸ் பண்ண மாட்டியான்னு சொல்லிட்டு அவளோட சட்டையை கரெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை கேட்ட சியோல்கியும் இவ குப்பை போட வந்தாலும் அதான் இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவும் கடுப்பாய் அவளை ஒழுங்கா வேலைக்கு போன தள்ளி விடுறா. அப்போ சியோல்கி யாராவையும் டாக்மேனே பார்த்து இங்க பாருங்க, நாங்க போனதுக்கு அப்புறமா நீங்க ஒண்ணுமே பண்ணாம இருக்கணும்னு சொல்ல இவங்க 2 பேருக்கும் பொறையேறுது. அதுக்கப்புறமா தான் சியோல்கி ஒழுங்கு மரியாதையா சரக்கு பாட்டில் எதுவுமே பண்ணாம வச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஜூமேனை கூப்பிட்டுட்டு அங்கிருந்து வேலை கிளம்பி போறா. இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த ஹவுஸ் ஓனர் இவங்க 2 பேருக்கும் பின்னாடி வந்து கூப்பிட இவங்க 2 பேரும் பதறி போறாங்க. அதுக்கப்புறமா அந்த ஹவுஸ் ஓனர் புதுசா இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தவங்க எல்லாருக்கும் கேக் கொடுத்தாங்க, உனக்கு கொடுக்கலையான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. யாராவும் எனக்கு கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்த பொண்ணு ரொம்பவே ஃபேமஸான ஆளு, அவ ஏதோ பெரிய ஆங்கர்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போக இவங்க 2 பேரும் ஒருவேளை அது அவளா இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் அவங்க வீட்டை நோக்கி படிக்கட்டுல நடந்து போயிட்டு இருக்கும் போது ஏரன் வந்துகிட்டு இருக்கா. அவ தான் அந்த வீட்டை வாடகை எடுத்திருப்பா போல. அவளை பார்த்த யாராவும் உனக்கு டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பெரிய அமௌண்ட் உனக்கு கிடைச்சிருக்குமே, நீ அதை வச்சுக்கிட்டு வசதியான இடத்துக்கு போயிருக்கலாம், இங்க எதுக்காக வந்தேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. நீங்க 2 பேரும் இப்படி ஜோடியா நிக்கிறத பார்த்து எனக்கு கடுப்பாகுதுன்னு ஏரன் சொல்றா. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரையும் பார்த்து கண்டிப்பா இவன் ஒரு நாள் உன்னை பிரேக்கப் பண்ணுவான், அப்ப என்னோட கஷ்டம் என்னன்னு உனக்கு புரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நான் தினமும் டாக்மேனை பாக்குறதுக்காக தான் இங்க வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறமா யாராவும் அவளோட வீட்டுக்குள்ள அவளோட பெட்ல படுத்துக்கிட்டு ஏரன் சொன்னதை யோசிச்சு புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்பா அவளோட வீட்டு கதவை டாக்மேன் தட்ட இவளும் வெளியே வந்து பாக்குறா. டாக்மேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என் கூட நீ வா, நம்ம 2 பேரும் வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒன்னா டின்னர் சாப்பிட போலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சீக்கிரமா போய் ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொல்ல இவளும் வெக்கப்பட்டு இருக்கா. அதை பார்த்த டாக்மேன் நீ இது வரைக்கும் இந்த மாதிரி வெக்கப்பட்டதே இல்லையே, எதுக்காக புதுசா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதனால நீ கியூட்டா தான் இருக்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா யாரா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் ட்ரெஸ் பண்ணிட்டு வர 1 மணி நேரம் ஆகும்னு சொல்ல இவனும் கடுப்பாய் இது 1 மணி நேரமா, அவ்வளவு நேரமா நீ எதுக்கு ட்ரெஸ் மாத்துற, டக்குன்னு ஒரு ட்ரெஸ் போட்டு வாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவளும் கடுப்பாயிடுறா. உனக்கு தான் பொண்ணுங்களை பத்தி ஒண்ணுமே தெரியல, அப்புறம் எதுக்காக வாய் விட்டுட்டு இருக்க, ஒழுங்கு மரியாதையை வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவளும் உள்ள போய் கதவை சாத்திக்கிறா. அதுக்கப்புறமா இவர் அழகான ட்ரெஸ் போட்டு வெளியே வர டாக்மேன் அவளை ஆன வாய பொழந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இவளும் என்னோட ட்ரெஸ் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க இவன் அவளை பார்த்து நீ என்ன பொண்ணு மாதிரி இருக்க, இப்படி எல்லாம் கால் தெரியற மாதிரி ட்ரெஸ் பண்ணாத, உன்னை நான் இப்படியே வெளியே கூப்பிட்டு போனேன்னா யாராச்சும் உன்னை பார்த்து அவங்க கூட நான் சண்டை போட்டுருவேன்னு எனக்கு பயமா இருக்கு, ஒழுங்கா ஒரு நல்ல பேண்டா போட்டுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட யாராவும் நீ முன்ன மாதிரி இல்ல, இப்பெல்லாம் ரொம்ப கோவப்பட்டு இருக்க, இது ஒரு சின்ன விஷயம் தானேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இவனும் ஏமா தயவு செஞ்சு போய் ஒரு நல்ல பேண்டா மாத்திட்டு வான்னு சொல்லி அவளை உள்ள அமுச்சு வைக்கிறான். அவ உள்ள போனதுக்கு அப்புறமா என்ன இவ இவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல ஜூமேன் அவனோட சீனியர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சீனியர் ஜூமேனை பார்த்து நம்ம கிட்ட இருந்த ஆர்டர் நம்மளோட கையை விட்டு போயிடுச்சு, அது மட்டும் இல்லாம ஈஜினோட அம்மா நீ அவளை வேண்டான்னு சொன்ன உடனே
உனக்கு இருந்த ப்ரமோஷனையும் தடுத்துட்டாங்க, அந்த ஈஜினே இப்பெல்லாம் வேலைக்கு வரது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்ல சிஎல்கியும் ஜூமேனும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஜூமேன் சாப்பிட்டுக்கிட்டே மேட்ச் பார்த்துட்டு இருக்கான். சிஎல்கி அவனுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சு நீ எதுக்காக என்கிட்ட பேச மாட்ட, இப்பெல்லாம் நீ ரொம்ப மாறிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஜூமேனும் இங்க பாரு, எப்பயுமே எல்லாராலையும் ஒரே மாதிரி இருக்க முடியாது, காலப்போக்கில் எல்லாரும் மாறிதான் ஆவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சிஎல்கியும் கடுப்பாய், இங்க பாரு இப்பெல்லாம் நீ என்கிட்ட சரியா பேச மாட்டேற, என்ன சரியா கிஸ் பண்ண மாட்டேற, நம்ம ஒழுங்கா வெளியே கூட போறது இல்ல, அப்புறம் எதுக்காக நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட இவனும் எனக்கு எது தெரியுமா ரொம்ப கடுப்பா இருக்கு, நான் உன் கூட இருக்கும் போதெல்லாம் நான் ரொம்பவே கெட்டவமா இருக்கேன், நீ முன்ன விட என்ன அதிகமாவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்க, என்னால அப்படி இருக்கவே முடியல, அதை நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட இவனும் கோவமா எந்திரிச்சு வெளியே போறா. இவனும் பின்னாடியே போய் இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு போவாதான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு சிஎல்கி இங்க பாரு, நான் மாறணும்னு நினைக்கல, நான் இப்படி இருக்கதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்கல, ஆனா நீ இப்படி என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனும் யாராவும் ஒரு பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு இருக்க. யாராவுக்கு உள்ளங்கை வேர்க்குதுன்னு சொல்லிட்டு அவளோட கையை எடுத்து அவளோட பேக் மேல தொடச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா டாங்மேன் அவளோட கையை மறுபடியும் பிடிக்கிறான். அப்போ இவங்க ரெண்டு பேரும் நம்ம லவ் பண்ற விஷயத்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாமான்னு பேசிக்கிட்டு இருக்க. டாங்மேன் அந்த ஜூமன் என்ன கலாச்சி தள்ளிடுவான், அதனால சொல்ல வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். யாராவும் ஆமா அந்த சிஎல்கி கூட பயங்கரமா கலாய்ப்பா, சொல்ல வேண்டாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேன் அவனோட ட்ரைனிங் ஸ்டுடியோக்கு போறான். அங்க போயிட்டு அவனோட மாஸ்டர் கூட ஸ்பேரிங் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டர் அவனோட கையை முறுக்கி தரையில நல்லா படுக்க போட்டு லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் என் கை வலிக்குது, தயவு செஞ்சு என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு கத்தி அவரை தள்ளி விட்டுறான். அதை பார்த்து அந்த மாஸ்டரும் டேய் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா உன்னால ஜெயிக்கவே முடியாது, உனக்கு எவ்வளவு வலிச்சாலும் பொறுத்துக்கிட்டு நீ சண்டை போட தான் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அவனும் எனக்கு ரொம்ப கை வலிக்குது என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த மாஸ்டர் கடுப்பாய் இப்ப ஒழுங்கா சண்டைக்கு வரியா இல்லையான்னு சொல்லி கேட்க, இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த யாராவும் கடுப்பாய் அந்த மாஸ்டரை பார்த்து என்னை பொறுத்த வரைக்கும் வலிக்கிறத வெளிப்படையா சொல்றதுதான் நல்ல விஷயம், இவனுக்கு கஷ்டமா இருந்தா கண்டிப்பா பின்வாங்கி தான் ஆவான்னு சொல்லி அந்த வாத்தியாரை பார்த்து முறைச்சிட்டு இருக்கா. அதை கேட்ட வாத்தியாரும் அந்த டாங்மேனை பார்த்து முதல்ல இந்த பொண்ணை அனுப்பிச்சிட்டு ஒழுங்கா என் கூட சண்டைக்கு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேன் என்னால உங்க கூட ஃபைட் பண்ண முடியாது, என் கூட பிராக்டிஸ் பண்ணுவான்ல அந்த பையன் எங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேன் அவனோட அடுத்த மேட்சுக்காக போட்டோ ஷூட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆப்போனண்டா இவன் கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்டூடெண்ட் தான் வந்து நிக்கிறான். அவன் வேற டீமுக்கு போயிட்டான் போல. அது மட்டும் இல்லாம அந்த ஆப்போனன்ட் டீம்ல இதுக்கு முன்னாடி டாங்மேன் கூட சண்டை போட்ட அந்த இன்னொரு ஸ்டூடெண்ட்டும் இருக்கான். அவனை பார்த்து டாங்மேனோட வாத்தியாரும் பயங்கரமா முறைச்சிக்கிட்டு இருக்க. அந்த போட்டோ ஷூட் எடுக்கிற இடத்துல கிம் டாக்ஸும் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் டாங்மேன் வாஷ்ரூம்ல இருக்கும்போது அவனுக்கு ஆப்போனண்டா வந்த ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன ஆச்சு, நீ எதுக்காக அந்த டீம் போனன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவனும் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல டீம் மாறது ரொம்பவே சகஜம், அது மட்டும் இல்லாம எனக்கு அவங்க ரொம்பவே நல்ல ஆஃபர் கொடுத்தாங்க, அதான் நான் அந்த டீமுக்கு போயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட டாங்மேனும் இந்த விஷயத்தை நம்ம வாத்தியார் கிட்ட சொல்லிட்டேன்னு கேட்க, அதை கேட்ட இவனும் கண்ணெல்லாம் கலங்கி நின்னுட்டு இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் டாங்மேனோட வாத்தியார் கிம் டாக்ஸ் கிட்ட வந்து இங்க பாரு, நீ இப்பெல்லாம் பண்ணி அவனை ரொம்பவே காண்டாக்கிட்டு இருக்க, இது உனக்கு நல்லதே இல்ல, நீ எவ்வளவு உயரமா போறியோ அந்த அளவுக்கு கீழே விழுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்து கிம் டாக்ஸோட வாத்தியார் டாங்மேனோட வாத்தியார் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க, அதுக்கு டாங்மேனோட வாத்தியாரும் இங்க பாருங்க, உங்களோட டீமுக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கு 4 வயசுல ஒரு குழந்தை இருக்கா, அது மட்டும் இல்லாம இவனே ஒரு குழந்தை மாதிரி தான், நிறைய காசை வாரி மட்டும் இறைக்காம அவனுக்கு நல்லா ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனும் அவனுக்கு ஆப்போனண்டா நிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் அழுதுகிட்டு எனக்கு ஒரு குழந்தை இருக்கா, அவளுக்கு ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு, என்னோட பொண்ணுக்கு ரத்தம் வர வரைக்கும் சொரியறதை நிறுத்தவே முடியாது, அதை குணப்படுத்த நான் எவ்வளவு ட்ரை பண்ணா ஆனா என்னால முடியல, இதுக்கு மேலேயும் நான் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா எனக்கு நிறைய காசு தேவைப்படுது, அதுக்காக தான் நான் இப்பெல்லாம் பண்ணேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் டாங்மேனை பார்த்து இங்க பாரு, இவங்க எல்லாம் உன்னையும் நம்மளோட வாத்தியாரையும் தனியாக்கி ரெண்டு பேரையுமே இந்த ஃபீல்டை விட்டு போக வைக்கணும்னு நினைக்கிறாங்க, நீ தயவு செஞ்சு நம்மளோட வாத்தியாரை பார்த்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு வந்த டாங்மேனோட வாத்தியார் இப்படி சண்டை போட போற ரெண்டு பேரும் ஒன்னா நின்று பேசக்கூடாது, ஒழுங்கா ரெண்டு பேரும் பிராக்டிஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா டாங்மேன் அங்க வந்து கூப்பிட்டு போகும்போது அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து உனக்கு டைம் இருந்தா என்னோட கடப்பக்கம் வந்துட்டு போன்னு சொல்றாரு. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனும் யாராவும் டாங்மேனோட வாத்தியார் கூட அவங்களோட வண்டி பக்கத்துல நின்று பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டாங்மேன் தன்னோட வாத்தியாரை பார்த்து நீங்க கிளம்புங்க, நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்றோம், நாங்க மொத தடவையா வெளியே போய் சாப்பிட போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்டு அந்த வாத்தியாரும் ஷாக் ஆகுறாரு. என்னடா சொல்லிக்கிட்டு இருக்க, இவ்வளவு நீ லவ் பண்ற, உனக்கு ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சிச்சான்னு முழிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்க. யாராவும் எனக்கு நல்லா தெரியும் நீங்க இந்த மாதிரி தான் பேசுவீங்கன்னு, உங்களால நாங்க லவ் பண்றது ஏத்துக்கவே முடியாதுல்லன்னு சொல்லி கோவப்பட்டு இருக்க. டாங்மேன் அவனோட வாத்தியாரை பார்த்து நீங்க இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த வாத்தியாரும் என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லிட்டு மண்டையை சொரிஞ்சுக்கிட்டே அவரோட காரை எடுத்துட்டு அங்க வந்து போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறமா டாங்மேன் யாராவை கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு பசிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்து இவங்க ரெண்டு பேரும் அவனோட வீட்டுக்கு வராங்க. அப்ப யாரா நல்லா சாப்பாடுலாம் சமைச்சு நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி அவன் முன்னாடி சாப்பாடை கொண்டு வந்து நீட்ட, இது நீயான்னு சொல்லி எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்குன்னு டாங்மேனு கேட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு முன்னால நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா ஒரு நாய்க்கு வைக்கிற
மாதிரி தான் சாப்பாடு வைப்ப, ஆனா இப்பெல்லாம் நீ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே ஒரு பிளாஷ்பேக்கே யோசிச்சு பாக்குறான். அதுல இவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது இவனோட டிக்கிலேயே நல்ல உதச்சு அவனுக்கு சாப்பாடுன்ற பேர்ல உனக்கு நீட்டுவா, அதை பார்க்கவே கருணை கொடூரமா இருக்கும். நீ என்ன எனக்கு நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறேன்னு இவனும் கேட்பான். அதை கேட்ட இவளும் ஒழுங்கு மரியாதையே கொடுக்கறத மூடிட்டு சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு இருப்பா. இதையெல்லாம் யோசிச்சு பாக்குறான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அவங்களோட வீட்டுல டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ டாக்மேன் பெட்ல உட்காந்துட்டு இருக்க, யாராவும் தரையில உட்காந்துட்டு இருப்பா. டாக்மேன் இங்க பாரு, நீயும் பெட்ல வந்து உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாரா ஆமாண்டா, இப்ப பெட்ல வந்து உட்கார சொல்லுவா, அதுக்கப்புறமா ஒன்னா படத்துக்கு சொல்லுவேன், எனக்கு இது தேவைதானான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. டாக்மேனும் இப்ப எதுக்காக நீ இவ்வளவு கோவப்படுற, உனக்கு வேணும்னா மேல வந்து உட்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சே கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள நான் உங்ககிட்ட இப்பெல்லாம் நடந்து பண்ணான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து உன்னை பார்த்தா ஃபைட்டருக்கு பொம்பளை விஷயம் போட்டு விட்ட மாதிரி தான் இருக்க, உன்னை பார்த்தா லைட்டா பயமா தான் இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட இவளும் நீ இன்னும் மாறவே இல்லடா, இப்ப கூட நீ என்ன இந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கியா, இப்பெல்லாம் இருந்தா நம்ம ரெண்டு பேரும் எப்படி லைஃப் லாங் லவ் பண்ணுவோம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க. இவனும் நான் சும்மா தான் சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா யாரா அவன் பக்கத்துல வந்து உட்காந்து நீ ரொம்ப டியூப் லைட்டா இருக்க, நம்ம இவ்வளவு வருஷம் கழிச்சு லவ் சொன்னதே ரொம்ப லேட்டு, இதுக்கப்புறமும் டிலே பண்ண வேண்டாம், இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங் வேணும் அவளோட பக்கத்துல வந்து உட்காரான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ஏதோ சீரியஸா பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் கிட்ட கொண்டு வராங்க. அப்போன்னு பார்த்து இவங்க வீட்டு டோரை திறந்துக்கிட்டு அந்த ஜூமேன் உள்ள வந்துடுறான். அவனை பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பதறி போய் தள்ளி உட்காந்துக்கிறாங்க. இவனும் இவங்க ரெண்டு பேரும் மறைச்சு பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் வந்து படுத்துக்கிறான். அப்ப யாரா டாங்மேனை பார்த்து என்ன உன்னோட வீட்டு டோர் பாஸ்வேர்டை மாத்தி வைக்க மாட்டியா, இது என்ன சத்திரமானு சொல்லிட்டு வாய்க்குள்ளேயும் முணுமுணுத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா ஜூமேன் எந்திரிச்சு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து உங்க ரெண்டு பேருக்கு சரக்கும் சைடிஸும் வேணுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. டாங்மேன் இருக்கிற கடுப்புல அடிச்சு மூஞ்செல்லாம் உடச்சிருவோம், ஒழுங்கு மரியாதையை மூட்டு படுத்துட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல காலங்காத்தால டாங்மேன் ஜூமேன் சியோல்கி யாரா இவங்க 4 பேரும் டாங்மேனோட ஃபைட்டை பார்க்கறதுக்காக காலையிலே ரெடி ஆகி கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க 4 பேர் ரோட்ல வந்துகிட்டு இருக்கும்போது டாங்மேனை என்கரேஜ் பண்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப யாரா மட்டும் போகும்போது ஒரு பிபி மாத்திரையை சேர்த்து போட்டு போயிடலாமா, கொஞ்சம் ரிலாக்ஸிங்கா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. டாங்மேன் பிபி மாத்திரை எல்லாம் போட்டா என்னால சண்டை போட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவும் பிபி மாத்திரை உனக்கு இல்லடா எனக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப இவங்களை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்த இவங்களோட ஹவுஸ் ஓனருக்கு இவங்க 4 பேர் ஒரு கும்பிட போடுறாங்க. அப்போ டாக்மேனோட ஹவுஸ் ஓனர் அவனை பார்த்து குட் லக்னு சொல்லி முணுமுணுத்துட்டு அங்க இருந்து ஓடி போறாங்க. அது இவங்க 4 பேருக்கு வேற மாதிரி கேட்டிருக்கும் போல. அவங்க போனதுக்கு அப்புறமா இவங்க எதுக்கு நம்மள அசிங்கமா திட்டிட்டு போறாங்கன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனும் ஃபைட்டுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கான். அப்போ டாங்மேனோட வாத்தியாரும் ஜூமேனும் பக்கத்துல உட்காந்து பயங்கரமா ஐடியா எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்க. டாங்மேனோட வாத்தியார் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, இவனும் இனிமேல இருந்து நான் தான் இவனுக்கு மேனேஜர், இவன் ஜெயிக்கிறதுக்கு வேண்டிய ஐடியா எல்லாம் நானே கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கப்புறமா அந்த ஃபைட் நடக்கிற இடத்துக்கு யாராவும் சியோல்கியும் வந்து உட்காடுறாங்க. அப்ப அந்த ரிங்ல ரெஃப்ரி பயங்கரமா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கத பார்த்து யாராவும் இம்ப்ரெஸ் ஆகுறா. அதுக்கப்புறமா அங்க வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு அவர் பார்த்துட்டு இருக்க வேலைக்கு எப்படி அப்ளிகேஷன் போடுறதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இதுக்கப்புறமா யாரா ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. அந்த ரூம்ல யாருமே இல்லைன்னு இவன் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா ஒரு ஓரமா டாக்மேன் வார்ம் அப் பண்ணிட்டு இருக்கான். யாராவும் அந்த அனௌன்சர் பண்ண மாதிரியே பயங்கரமா கத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. டாக்மேன் என்ன இவன் இந்த மாதிரி கத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி வந்து நின்று என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்க, இவளும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போய் ஐயே இவன் முன்னாடி ஒரே அசிங்கமா போச்சு குமார்னு சொல்லி வெக்கப்பட்டு இருக்கா. அப்போ டாக்மேன் இருந்த ரூமுக்கு அந்த ஸ்டூடியோல வேலை பார்த்துட்டு இருந்த ஃப்ரெண்டு போறான். அதை யாராவும் பாக்குறா. உள்ள போன அவன் டாக்மேன் கையில ஒரு சாப்பிடுற பொருளை கொடுத்து இதை சாப்பிட்றதுனால தான் எனக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்குதுன்னு சொல்லி நீ ஒரு ஆக்டிங்க கூட நான் அதை வீடியோ எடுத்துறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாக்மேன் இங்க பாரு, இந்த பொருள் எனக்கு சுத்தமா பிடிக்காது, நான் அப்புறம் எதுக்காக பொய்யா ஒரு விளம்பரத்தை கொடுக்கணும், இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் அட சும்மா நடிப்பா, இதெல்லாம் பண்ணா நீ ஃபேமஸ் ஆயிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாக்மேனும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ரூமுக்குள்ள வந்த யாரா இங்க பாரு, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், இதுக்கு மேல நீ உன்னை டிஸ்டர்ப் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டேன்னா நான் உன்னை கடிச்சு குதறிடுவேன்னு சொல்ல, அவனும் அதெல்லாம் இல்ல, எனக்கும் நீங்க 2 பேரும் லவ் பண்றதுல சந்தோஷம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட யாரா புரிஞ்சா சந்தோஷம், இதுக்கு மேல நீ உன்னை டிஸ்டர்ப் பண்ற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இதுக்கு அடுத்த சீன்ல யாரா அங்க ரெஃப்ரி வேலைக்காக ஒட்டி இருந்த போஸ்டர் பார்த்துட்டு அதை போட்டோ எடுத்துட்டு இந்த வேலை எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவ பக்கத்துல நின்றுட்டு இருந்த சியோல்கி இந்த வேலையெல்லாம் இதுக்கு முன்னாடி ஆம்பளைங்க தானே பார்த்துட்டு இருந்தாங்க, இது உனக்கு செட் ஆகுமான்னு சொல்லி கேட்க, யாராவும் ஏன் இந்த வேலையெல்லாம் ஆம்பளைங்க மட்டும் தான் பண்ணணுமா, நானும் இந்த வேலையை செம்மையா பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல டாக்மேனோட வாத்தியாரும் ஃபைட்டுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ டாக்மேனோட வாத்தியார் நீ அவனை குறைச்சி எடை போட்டுறாத, அவன் கூட கேர்ஃபுல்லா சண்டை போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்ப அந்த பக்கமா ஜூமேன் வேகமா ஓடி வந்து ஒரு காமெடியான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீ உன்னோட ஆப்போனன்ட் அப்படி இப்படி உதன்னு சொல்லி பயங்கரமா சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்து இவங்க 2 பேரும் ஆள விடுறா சாமின்னு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஃபைட்டுக்காக டாக்மேன் ஸ்டேஜ்ல ஏறி போறான். இவன் சண்டை போடுறத பார்க்க முடியாத யாராவும் அந்த இடத்தை விட்டு வெளியே போயிடுறா. இதுக்கப்புறமா அந்த சண்டையே ஆரம்பிக்குது. டாக்மேன்
அவனோட ஆப்போனன்ட் கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ஆப்போனன்ட்டுக்கு பயங்கரமா அடி விழுந்து ரத்தம்லாம் வருது. அப்போ டாங்மேன் அந்த ஸ்டூடெண்டோட ஃபேமிலியை பார்க்கறான். அந்த ஸ்டூடெண்டோட ஒய்ஃபும் அந்த குழந்தையும் அவன் அடி வாங்குறத பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து மனசு கேட்காத டாக்மேனும் அந்த ஆப்போனன்ட்டை எவ்வளவு முறை நாக் அவுட் பண்ண சான்ஸ் கிடைச்சும் நாக் அவுட் பண்ணாம விட்டுறான். இதுக்கப்புறமா அந்த மேட்ச்ல டாங்மேன் ஜெயிச்சதை அறிவிக்கிறாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட போய் நீ எப்படி இருக்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட அந்த ஸ்டூடெண்ட்டும் என்கிட்ட பேசாத, நீ என்னை அடிச்சு நாக் அவுட் பண்ணியிருந்தா கூட நான் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டேன், என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேன், ஜூமேன், சியோல்கி, யாரா டாங்மேனோட வாத்தியார்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஆன்லைன்ல டாங்மேனுக்கு ஆப்போனரை நாக் அவுட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆள்னு ஒரு பட்ட பேரை கொடுத்துடுறாங்க. இதுல கடுப்பான அந்த வாத்தியாரும் உனக்கு இந்த மாதிரி பேர்லாம் தேவையா, நீ இந்த மாதிரி பண்றதா இருந்தா தயவு செஞ்சு ஃபைட்டே பண்ணாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேனும் எனக்கு அவனை அடிக்க மனசே வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட அந்த வாத்தியாரும் யாரா இருந்தாலும் நீ ரிங்குக்குள்ள ஏறிட்டனா சண்டை போட்டுதான் ஆகணும், இப்பெல்லாம் பாரபட்சம் பார்த்துட்டு இருந்தேன்னா உன்னால ஒரு ஃபைட்டரா இருக்கவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாங்மேன் இது என்ன படமா ஒரே நல்ல ராக்கி ஆகிறதுக்கு, தப்பு பண்ணாதான் எல்லாத்தையும் கத்துக்க முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த வாத்தியார் கடுப்பாய் அவனை அடிக்க போறாரு. அப்ப யாராவும் முறைக்க அந்த வாத்தியாரும் ஓங்குன கையை அப்படியே திருப்பிக்கிட்டு வெயிட்டர் எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுப்பான்னு சொல்லி அப்படியே பிளேட்டை மாத்திடுறாரு. அப்ப யாரா அந்த வாத்தியாரை பார்த்து அவன் என்ன பண்றானோ அவனை பண்ண விடுங்க, இப்பெல்லாம் கையை ஓங்கிட்டு இருக்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனோட அப்பாவும் டாங்மேனோட தங்கச்சியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ டாங்மேனோட அப்பா டாங்மேனோட அம்மாவை பார்த்து அவன் இப்ப என்ன வேலைக்கு போயிட்டு இருக்கான், அவன் இப்ப எப்படி இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த அம்மாவும் பேசாம நீங்களே இந்த விஷயத்த அவங்க கிட்ட கேளுங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட டாங்மேனோட அப்பா அதெல்லாம் என்னால முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட அந்த அம்மாவும் அப்பனும் பிள்ளையும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சளைச்சவனே கிடையாதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாங்மேனோட தங்கச்சி சாப்பிட்டுக்கிட்டே டாங்மேனோட மேட்சை போன்ல பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேனும் யாராவும் அவங்க வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாங்மேன் யாராவை பார்த்து வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா என்கிட்ட கால் பண்ணி பேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட யாராவும் எதிர் வீட்டுல இருந்துகிட்டு எதுக்காக போன்ல பேசணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதை கேட்ட டாங்மேனும் அதானே ஏன் பேசணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ டாங்மேன் யாராவை பார்த்து பேசாம நீ காலையில சாப்பாடு சாப்பிட என்னோட வீட்டுக்கு வரியான்னு கேட்க, யாராவும் ஓ அப்படியா இதுக்காகவே நான் தினமும் குளிக்கணும் போலையேன்னு சொல்லி வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. டாங்மேனும் மனுஷனா பிறந்தா தினமும் குளிச்சுதான் ஆகணும் நீ எப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப யாரா டாங்மேனை பார்த்து இன்னைக்கு நைட்டு நான் உன்னோட வீட்டுக்கு வரவா, அப்படியே ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டே படம் பார்க்கலாமான்னு சொல்லி கேட்க, இவனும் திருன்னு முழிச்சுக்கிட்டே ஓகே சொல்றான். அப்ப அந்த வழியா போயிட்டு இருந்த ஹவுஸ் ஓனர் இந்த கதையெல்லாம் இங்க நடக்கவே கூடாது, கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் நடந்துக்காம ஒழுங்கா அவங்க வீட்டுல போய் தூங்குங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் கடுப்பாயிடுறாங்க. அப்ப யாரா அந்த ஹவுஸ் ஓனரை பார்த்து நீங்க எதுக்காக எங்களோட உரிமையில கைய வைக்கிறீங்கன்னு கேட்க, அந்த ஹவுஸ் ஓனரும் இங்க பாருங்க நான் உங்க ரெண்டு பேர்கிட்டையும் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் கூட கம்மியா தான் வாங்குறேன், உங்களுக்கு தேவையான வசதி எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துருக்கேன், அது மட்டும் இல்லாம வாடகை கூட ஏத்தல, இவ்வளோத்தையும் பண்ணி நான் சொல்ற விஷயத்த நீங்க கேட்கலன்னா தயவு செஞ்சு இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஜாஸ்தியா வாடகை கொடுக்குற இடத்துல போய் தங்கிக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்க வந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது யாரா டாங்மேன் கிட்ட இந்த பொம்பளைக்கு நம்மளை பார்த்தா பொறாமையா இருக்க போலன்னு குசுகுசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா டாங்மேன் கிட்ட இவங்க எதுக்காக இப்படி விசித்திரமா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட அந்த ஹவுஸ் ஓனரும் ஒரு விசித்திரமே என்ன பார்த்து விசித்திரம்னு சொல்லுதுன்னு புலம்பிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த ஹவுஸ் ஓனர் டாங்மேனோட வாத்தியாரை போய் மீட் பண்றாங்க. அந்த வாத்தியார் நைட் டைம்ல நல்லா கடையை போட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அந்த வாத்தியார் கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் சரக்கு பாட்டில் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த வாத்தியாரும் இங்க நான் சரக்குலாம் வைக்கிறது இல்ல, சரக்கு விற்கிறது இங்க இல்லீகல்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை கேட்ட அந்த ஹவுஸ் ஓனரும் விற்கதானே கூடாது, சும்மா ஓசில கொடுங்கன்னு சொல்ல அந்த வாத்தியாரும் அந்த ஹவுஸ் ஓனருக்கு சரக்கு ஊத்தி கொடுத்துட்டு சைடிஷா பீஃப் கறி வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த லேடி கிட்ட நீங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடியே ஜப்பான்ல போய் செட்டில் ஆயிட்டதா நான் கேள்விப்பட்டேன், இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு அந்த ஹவுஸ் ஓனரும் நான் என்னோட பையன் நாமியல்ல தேடி வந்தேன், ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் யாரா சியோல்கி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த ஹவுஸ் ஓனருக்கு நானும் டாங்மேனும் ஒரே ரூம்ல இருந்தா என்ன இல்லன்னா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சியோல்கி அந்த ஹவுஸ் ஓனருக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் பேரு நாமில், அவன் இவங்களை பாத்துக்காம எங்க போயிட்டான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அதை கேட்ட யாராவும் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், நான் மட்டும் அந்த பொம்பளையோட மருமக இடத்துல இருந்திருந்தேன்னா அவளை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல டாங்மேன் அவனோட வாத்தியார் கூட நின்று பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் கிம்டாக்ஸ் கிட்ட அவனோட அசிஸ்டன்ட் இவ்வளவு ஹார்டா பிராக்டிஸ் பண்ணாதீங்க, இது உங்களோட உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப கிம்டாக்ஸோட வாத்தியார் நீ இந்த டாங்மேனை நினைச்சு ரொம்பவே கவலையில இருக்கல, பேசாம அவன் கூட ஃபைட் பண்றதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கூடன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவனுக்கு டாங்மேன் ஃபைட் பண்ண ஒரு வீடியோ போட்டு காமிக்கிறாரு. அதுல டாங்மேன் சண்டை போடும்போது என்னெல்லாம் மிஸ்டேக் பண்றான்னு சொல்லி கிம்டாக்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா அவன் கிரவுண்ட் லெவல்ல ரொம்பவே வீக்கா இருக்கான், அவன் கூட சண்டை போடும்போது நீ அவனை கீழே படுக்க போட்டு அவனை லாக் பண்ணனா அவனால சண்டையே போட முடியாது, இதுதான் சரியான சமயம், நீ அவன் கூட ஒரு ஃபைட் அனௌன்ஸ் பண்ணி அவனை ஜெயிச்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் டாங்மேன் அவனோட வாத்தியார் கூட பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வாத்தியார் அவனை
அவனை தரையில படுக்க போட்டு லாக் பண்ணிட்டு இருக்கும்போது இவன் அவரு கூட சண்டை போடாம ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டு இருக்கான். அந்த வாத்தியாரும் தரையில படுத்துக்கிட்டு என் கூட சண்டை போடுறான்னு சொல்லி கேட்க அதை கேட்டு அவன் என்னால முடியாதுன்னு சொல்றான். அப்ப அந்த வாத்தியார் கடுப்பாய் இப்படி நீ நின்னுட்டு மட்டும் சண்டை போடுறனா எதிரியோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வரமாட்டான், நீ தான் அவனுக்கு ஏத்த மாதிரி வளைஞ்சு கொடுத்து போனோம், இந்த மாதிரியே நீ பண்ணிட்டு இருந்தனா கடைசி வரைக்கும் அறகுறையா தான் இருப்பான்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு அடுத்த சீன்ல எராவும் டாக்மேனும் இருக்கிற பில்டிங்ல ஒருத்தன் நடந்து போயிட்டு இருக்கான். அப்ப எரா அந்த அனௌன்சர் வேலைக்காக பயங்கரமா கத்திக்கிட்டே பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு அந்த படிக்கட்டுல நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது இவன் ஒரு மாதிரி அவளையும் குறுகுறுன்னு பாக்குறான். அவனை பார்த்த எராவும் நீங்க யாரு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட அவனும் நான் ஹவுஸ் ஓனரோட பையன் ஆமில்னு சொல்றான். அதை கேட்ட எராவும் நீங்க தான் அதான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப இவன் எராவை பார்த்து இந்த மாதிரிலாம் கத்திக்கிட்டு இல்லாம அடக்கமா வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் அந்த படிக்கட்டுல நடந்து போயிட்டு இருக்கான். அவன் பேசினது கேட்ட யாராவும் இவன் எதுக்கு இவ்வளவு திமிரா பேசுறான்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே அவளோட ரூமுக்குள்ள போயிடுறா. அவ போனதுக்கு அப்புறமா இவன் என்ன முழு மென்டலா இருப்பாளோன்னு சொல்லி அந்த நாமிகளும் பேசிக்கிட்டே நடந்து போறான். இதுக்கு அடுத்த சீன்ல சியோல்கி மறுபடியும் அந்த ஈஜினோட சோசியல் மீடியா பேஜ பாத்துக்கிட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஜூமேன் அவனோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். அப்போ ஈஜின் அவனுக்கு கால் பண்ண இவனும் கால் அட்டன் பண்ணி நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன் என்கிட்ட பேசாதீங்கன்னு, அதே மாரி இப்படி கால் பண்ணி தொந்தரவு பண்றீங்களேன்னு சொல்லி கேட்க ஈஜினோ எனக்கு ஒரு பிரச்சனை சீக்கிரமா வரீங்களான்னு சொல்லி கேட்கிறா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் ஈஜினோட காரை வேற யாரோட கார்லயே இடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஈஜின் நான் ஒழுங்கா தான் வந்தேன், நீங்க தான் சிக்னல் போட்டுட்டு இருக்கும் போது ரிவர்ஸ் எடுத்தீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்க அதுக்கு அந்த வண்டிக்காரங்களும் எங்களோட வண்டியவே இடிச்சிட்டு எங்க மேலேயே பழி போட பாக்குறீங்களான்னு சொல்லிட்டு ஈஜின் கிட்ட சண்டைக்கு நிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஜூமேன் வரான். அவன் அந்த வண்டியெல்லாம் பார்த்துட்டு ஈஜின் கிட்ட இன்சூரன்ஸுக்கு கால் பண்ணி சொல்லிட்டீங்களான்னு கேட்கறான். அப்ப அந்த பிரச்சனை பண்ண ரெண்டு பேரும் டாக்மேனை பார்த்து அங்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை, ஒழுங்கு மரியாதை எங்களோட வண்டி இடிச்சதுக்கு $2000 கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாக்மேன் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் குடிச்சிருக்கீங்க தானே, இப்படி குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது மட்டும் இல்லாம இந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை வேற பண்ணிட்டு இருக்கீங்க, இதை நான் போலீஸ் கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு அவங்க ரெண்டு பேரையும் மிரட்ட அவனுங்க ரெண்டு பேரும் பயந்து அங்கிருந்து கிளம்பி போறாங்க. இதுக்கப்புறமா ஜூமேன் அவளோட காரை டிரைவ் பண்ணிட்டு அவளோட வீட்டுல டிராப் பண்ண போயிட்டு இருக்கான். அப்ப ஈஜின் அவனை பார்த்து உங்களுக்கு ரொம்பவே நன்றி, நான் போலீஸ் தான் கூப்பிட்டுருக்கணும், உங்களை கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் அதெல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவளோட வீட்டுல அவளை டிராப் பண்றான். அப்போ அந்த ஈஜின் நடக்க முடியாம தடுமாறி கீழே விழ இவனும் வேற வழியே இல்லாம அவளை கைத்தாங்களா புடிச்சுக்கிட்டு அவளோட வீட்டு டோர் முன்னாடி அவளை கொண்டு வந்து நிறுத்துறான். அப்ப ஈஜினை பார்த்து அவன் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, நாள்ல இருந்து தயவு செஞ்சு சகஜமா வேலைக்கு வாங்க, நீங்க வேலைக்கு வராதனால என்னதான் எல்லாரும் தப்பா பேசுறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அங்க இருந்து போலான்னு லிப்ட் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஈஜின் அவளோட வீட்டு வாசல்ல இந்த பொட்டியை தூக்க முடியாம தூக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த ஜூமேனோ நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியெல்லாம் அவளோட வீட்டுக்குள்ள தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டு இருக்கான். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் சியோல்கி போன்ல சோசியல் மீடியாவை பார்த்துட்டு இருக்கும்போது ஈஜினோட ப்ரொஃபைல பாக்குறா. அதுல ஈஜின் அவளும் ஜூமேனும் கார்ல போயிட்டு இருக்கத போட்டோ எடுத்து சோசியல் மீடியால போட்டிருப்பா போல. அதை பார்த்து சியோல்கியும் பயங்கரமா வருத்தப்பட்டு இருக்கா. இதே நேரத்துல இன்னொரு பக்கம் டாக்மேனும் எராவும் மாடியில உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ டாக்மேனோட அப்பா டாக்மேனுக்கு கால் பண்ணி நான் திரும்ப வேலைக்கு போக போறேன், நாளைக்கு ஒரு நாள் உன்னை பார்க்க வந்து உன்னோட வீட்டுல தங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. டாக்மேனும் அதெல்லாம் பேசிட்டு காலை கட் பண்றான். அதுக்கப்புறமா எரோவை பார்த்து நாளைக்கு என்னோட அப்பா என் கூட தங்க வராருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து உனக்கு எப்போ அந்த ஃபைட் நடக்கிற இடத்துல அனௌன்சர் வேலைக்கு இன்டர்வியூ எடுக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு அவளும் அந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ டாக்மேன் நீ கண்டிப்பா அந்த இடத்துல தான் அனௌன்சரா வேலை பார்த்தாகணுமா, நான் சண்டை போடுறதே வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க, இதுல நீ அந்த இடத்துக்கு அனௌன்சரா வந்தா எப்படி இருக்கும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். அதை கேட்டு யாராவும் உனக்கு பிடிக்கலன்னா நான் அந்த வேலைக்கு வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. டாக்மேன் இல்ல நீ அந்த இடத்துக்கே வேலைக்கு வா, அதுவும் ஒரு வகையில நல்லா தான் இருக்கும், நம்ம ரெண்டு பேரும் அந்த இடத்துல ஜாலியா ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க. யாராவும் எப்ப பார்த்தாலும் இதே நினைப்பு இல்லைன்னு அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா டாக்மேன் யாரா பக்கத்துல வந்து உக்காந்துக்கிட்டு நீ எதுக்கு இப்பெல்லாம் பொண்ணு மாதிரி வெக்கப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவளோட கண்ணத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப யாராவும் நீ எதுக்காக அடிக்கடி என் கையை பிடிச்சி கண்ணத்தெல்லாம் பிடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் அதெல்லாம் நீ தான் பண்ணணும், அதை நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நான் உன்னை கிஸ் பண்ணவான்னு கேட்க இவளும் கடுப்பாய் எதுக்குடா சைக்கோ மாதிரி இதே நினைப்பா இருக்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. டாக்மேன் எனக்கு உன்னை கிஸ் பண்ணும் போல இருக்குன்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்றான். அதுக்கப்புறமா உன்னை கிஸ் பண்றது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதுல இருந்து ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அதுல டாக்மேன் அந்த ஜூமேன் குறுக்க வந்ததுனால யாரா கூட ரொமான்ஸ் பண்ண முடியாம போனதை நினைச்சு சோகத்துல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அந்த ஜூமேன் ஜாலியா நொறுக்கு தீனியை சாப்பிட்டுக்கிட்டு போன்ல கேம் விளையாண்டுட்டு இருக்கான். அவனை பார்த்து முறைச்சுக்கிட்டே டாக்மேன் நீ என்ன காரியம் பண்ணியிருக்கன்னு உனக்கு தெரியுமாடான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அவன் யாராவ லவ் பண்ற விஷயத்த ஜூமேன் கிட்ட பேசலான்னு வரும்போது அவன் பயங்கரமா கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்ப யாரோ கேம்ல அவனை அம்பால அட்டாக் பண்ணிருப்பாங்க போல. ஜூமேனும் ஐயோ என்ன அம்பால கொண்டுட்டாங்கன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். டாக்மேன் அப்படியா உன்னை அம்பால கொண்டுட்டாங்க
காலங்களா பேசாம இதையும் தின்னுட்டு சாவன்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்த சாப்பாடு எடுத்து அவனோட வாயிலே ஊட்டிக்கிட்டு இருக்கான். இப்படியே இந்த எபிசோட முடியுது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றது அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.